மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள், கட்சி சாராதவர்களால் தான் ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கப்படுகின்றனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ இவ்வாறு கூறியிருக்கிறார். இதை ஏற்கிறீர்களா? கட்சி உறுப்பினர்களின் பலம் என்பது இரண்டாம் நிலைதான் என்று பொருள் கொள்ளத்தக்க வகையில் இப்படி அவர் கூற காரணம் என்ன? மக்கள் பார்வை என்ன? விவாதிக்கிறோம். பங்கேற்போர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு க பாண்டியராஜன் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீர்மான குழு செயலாளர் வழக்கறிஞர் ஆவடி அந்தரிதாஸ், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் திரு சிவ ஜெயராஜ், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து பழனிசாமி மற்றும் ராமதாஸ், மதுரை அரங்கிலிருந்து கிருஷ்ணதாஸ் மற்றும் சித்ரா, நெல்லை அரங்கிலிருந்து பாபநாசம் மற்றும் அம்பலவான். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சியை ஒரு ஆற்றொழுக்கு போல தெளிவாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் நடத்தி தருவதில் உங்களுடைய பங்கு அளப்பரியது. நீங்கள் என் மேல் வைத்திருக்கிற அன்பும் நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற மதிப்பும் நீங்கள் காட்டும் அந்த காருண்யமும் எல்லாம் இதுல தெரியுது. அந்த அடிப்படையில் ஒரு உண்மையை மட்டும் நான் கேட்கணும்னு விரும்புறேன். கட்சி சாராதவர்கள் தமிழகத்தில் அப்படி எத்தனை பேர் தான் இருப்பார்கள்ங்கிற ஒரு கேள்வி என்னை போலவே மக்களுக்கு வந்திருக்கும். உங்கள்ட்ட இருந்தே நான் தொடங்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் என்று நீங்க எத்தனை பேரை சொல்வீங்க? 1.5 கோடி உறுப்பினர்கள் என்பது திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது வாக்காளர்கள் என்று எடுத்தால் இதுவரைக்கும் தமிழகத்தில் ஒரு கட்சிக்கு 1,81,15,825 பேர் ஒரு சின்னத்தில் வாக்களித்தது இதுவரைக்கும் ரெக்கார்ட். நீங்க சொல்றது அதாவது கட்சி சார்ந்தவர்கள் உறுப்பினர்கள் 1.5 கோடி. நீங்க 1.5 கோடி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதே நேரத்தில் வாக்காளர்கள் வாக்களித்தது ஒரு தேர்தலில், இப்ப ரீசெண்டா நடந்த லோக்சபா தேர்தலில் 1,81,15,825 பேர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். இதுவும் நிஜம். இதுவரைக்கும் யாரும் அதை நெருங்கினது கிடையாது. அவங்க பலரும் 1 கோடிக்கு மேலன்னு கிளைம் பண்ணா கூட குறைந்தபட்சத்தை எடுத்துக்கிறேன். 1,50,00,000 பேர். திராவிட முன்னேற்ற கழகம் 1,15,00,000 பேர். 1,15,00,000. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 50,00,000 பேர். 50,00,000. நீங்க இங்க வந்திருக்கிறதுனால உங்ககிட்ட நேரடியா கேட்டுக்கலான்னு மற்றவங்கள்ட்ட நான் முதல்ல கேட்டேன். தமிழ் மாநில காங்கிரஸ் இதுவரை 65 லட்சம் பேர்னு சொல்லியிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 60 லட்சத்திற்கும் மேல்னு சொல்லியிருக்காங்க. நான் மிகவும் மதிக்கின்ற நபர்களிடம் தலைவர்களிடம் மட்டும்தான் அதை கேட்டிருக்கிறேன். யார் என்பதை ஒருவேளை பிரச்சனை எழுந்தால் நான் சொல்லக்கூட தயாராகத்தான் இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி இதுவரை 50 லட்சம், ஏற்கனவே இருந்தவர்கள் 7 லட்சம், மொத்தம் 57 லட்சம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2011 கணக்கின்படியே 10 ரூபாய் கட்டணம் வாங்கி நாங்கள் சேர்த்தது 45 லட்சம் பேர் என்று. பாட்டாளி மக்கள் கட்சி 40 லட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தற்போது நாங்கள் 30 லட்சம் விண்ணப்பங்களை கொடுத்தோம், 24 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறோம். 24 எடுத்துக்கலாம். முஸ்லிம் லீக் 18 லட்சம், சிபிஐ 1,20,000 பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்டேன், உங்களுடைய துணை அமைப்புகள்லாம் இருக்கும்ல, அதை சேர்த்து சொல்லுங்க. அது ஒரு 10 லட்சம், ஒரு 11,20,000 பேர் சொல்லியிருக்காங்க. சிபிஎம் 1,06,000 பேர், அவங்களுக்கு அமைப்புகள் சேர்த்து ஒரு 11,06,000 பேர். மனிதநேய மக்கள் கட்சி 10 லட்சம் பேர். இந்திய ஜனநாயக கட்சி 9 லட்சம் பேர். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 8,76,563. இந்திய தேசிய முஸ்லிம் லீக் 7 லட்சம். தமிழக வாழ்வுரிமை கட்சி 5 லட்சம். ஆம் ஆத்மி 2.25 லட்சம். நாம் தமிழர் 2 லட்சம். இன்னும் சில கட்சிகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகள் நாளை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. ஏன்னா இதுவே 6.25 கோடி வருது. தேர்தல் ஆணையம் சொல்வதே 5.25 கோடி தான் வாக்காளர்கள் என்றே. அப்போ ஒரே ஆள் பல கட்சிகள் இருக்கிறாங்களான்னு ஒரு ஐயம் வருது. 18 வயதிற்கு வாக்களிப்பதற்கு இன்னும் வயது வராதவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குமோ தெரியல. ஆக எது உண்மை என்ற பெருத்த சந்தேகத்தோட இந்த நிகழ்ச்சியை நாம தொடங்கலாம். நெல்லை அரங்கில் இருக்கிற அம்பலவாணன், இந்த அம்பலத்தில் உங்களுடைய வாதத்தோட நான் தொடங்குறேன். சார், பொதுவா
ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கிறவங்க அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இன்னொரு கட்சிக்கு உறுப்பினர்ங்கிற பேர்ல போவாங்க. சில கட்சிகள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த பிராண்டட் கம்பெனி சிம் கார்டுகள் விற்கும் அந்த அளவுக்கு சிம் கார்டுக்கு தகுந்தாப்புல எல்லாம் தன்னுடைய உறுப்பினர்னு சொல்லிக்கிடுவாங்க. என்னைக்காவது நீங்க சீக்ரெட் பேலட் வச்சு ஒரு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகாரம் பெற்ற ஒரு தேர்தல் ஏஜென்ட் மூலமா ஒரு சாம்பிள் சர்வே பண்ணுங்க. அதுல வந்து தகுதி உள்ள வாக்காளர்கள் பட்டியல் உள்ளவங்க ஒரு சீக்ரெட் பேலட் மூலமா ஒரு வாக்கு போடுறாங்கன்னு வைங்களேன். அதான் உண்மையான வாக்காளர்களா இருக்க முடியுமா ஒழிய இவங்க சொல்றது வந்து அதெல்லாம் ஒரு டேபிள் ரீடிங்காக தான் நம்ம கணக்கில் எடுக்கணும் சார். சரி, எல்லார்ட்டையும் கேட்டிருந்தா மக்கள் தொகையோட அதிகமா போயிருக்கும். எம்ஜிஆருக்கு எதை நோக்கி அவர் சொன்னாரோ அதே விளைவுதான் எனக்கு வந்திருக்கும் இடஒதுக்கீட்டின் போது அவர் சொன்னது போல. அப்ப இதுல பெரும்பாலும் பொய்யாகத்தான் இருக்கும்னு மக்களே நினைக்கிறாங்க. யார் சொல்கிற சதவீதமும் உண்மை அல்லன்னு. வைகோ சொல்வதே 65% பேர் எந்த கட்சியையும் சாராதவர்கள் மக்கள் தொகையில் அப்படின்னா அதுவே ஒரு 4,87,00,000 பேர் வந்துடுறாங்க. ஏறத்தாழ 5 கோடி பேர் எந்த கட்சியையும் சாராதவர்கள் என்றால் உங்க 2 கட்சி சேர்த்தாலே 7.5 கோடி மேல வந்துருது. அப்ப மற்ற கட்சிகளுக்கு ஒருத்தர் கூட உறுப்பினராக இல்லையா என்ற கேள்விகள் இது. சரி, அதை விட்டுரும். அடுத்தது, வைகோ இப்படி கூற காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க திரு பாண்டியராஜ்? இல்ல, அவரு வந்து இப்ப முதல்ல அதுக்கு முன்னால சொல்ல விரும்புறது, பல கட்சிகளும் எங்கள் உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பிரஷர் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இன்றைய தேதியில் ஒரு ரெலவென்டான கட்சியா இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் பேராவது உறுப்பினரா இருக்கணும். அந்த பிரஷர் எல்லாருக்கும் இருக்கு. அதை நம்ம மறக்க முடியாது. சொல்லிருக்காங்க, அதை நான் அவமானமா கருதுறேன். எதை? ஆமா, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரஷரின் காரணமாக சொல்லிருக்காங்க, போய் சொல்லிருக்காங்க. அப்படி சொல்ல வேண்டியது வந்து இதுல இவருடைய மைய கருத்து, நடுநிலையாளர்கள் அல்ல எந்த கட்சியும் சாராதவர்கள் ஒரு 3/2 பங்கு இருக்கிறாங்க அப்படின்ற கருத்தை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50% வந்து நடுநிலையாளர்கள் நினைக்கிறேன். எந்த கட்சிக்கும் கமிட் ஆகாம இருக்கிறவங்க 20 ஒருவர் நினைக்கிறேன். வைகோ சொல்றது 3/2 பேர் அப்படின்னா நான் வந்து அதுல கொஞ்சம் மாறுபடுறேன். 20 ஒருவர்னா கேக்குறேன், 5 கோடி பேர்ல வாக்களிக்கக்கூடிய 5 கோடி பேர்ல 50% 2.5 கோடி. நீங்களே கிட்டத்தட்ட 2 கோடி நெருக்கி சொல்லிட்டீங்க. இவங்க ஒரு 3 கோடி சொல்லிட்டாங்க. 1.5 கோடி தான் சொன்னது. அதே மாதிரி அதுக்கு மேல வாக்குகள் வாங்கின ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வந்து எந்த கட்சியுமே 2 பேர் சேர்ந்தாலே 50% வந்துருச்சு. அப்ப மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் உறுப்பினர்களே இல்லையா? இல்ல, நான் திமுகவுடையோ மற்ற கட்சிகளுடைய உறுப்பினரை பத்தி நான் பேச விரும்பல. எப்படி நீங்க 50% பேர் நடுநிலையாளர்கள் சொல்ல முடியும்? கண்டிப்பா 50%. அது நீங்க நேரில் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து எத்தனை பேர் இப்போ இறங்கி நின்று கேன்வாஸ் பண்றாங்க. சரி, ஒரு கட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீவிர உறுப்பினர்கள் இருப்பாங்க, சாதாரண உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த டிஸ்டிங்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பூத் கமிட்டி அப்படின்னு வந்து ஒரு பூத் அளவில் இப்ப 65,000 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா எத்தனை கட்சிகளுக்கு பூத் கமிட்டி முழுமையாக 20 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைக்கிற திறன் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்ப பூத் கமிட்டியில ஒருத்தர் வந்து போட சொல்றாங்க, தேர்தல் கமிஷன்ல வந்து இப்ப சொல்றாங்க. அந்த ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் போட்டு பெர்மனன்ட் ஏஜென்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதை எத்தனை கட்சிகள் கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு வந்து ஜெயராஜ் பாதி கட்சிகளுக்கு மேல் அந்த பூத் ஏஜென்ட் கூட முழுமையா போட முடியாத கட்சிகள் தான் இன்னைக்கு. 60,000 பூத்கள் இருக்கு தேர்தல். 65 இப்ப லேட்டஸ்ட் 65,000 பூத்ஸ். இந்த 234 தொகுதியிலே 65,000 பூத்களிலே ஆட்களை போட முடியாதவர்கள் முதலமைச்சராகவும் என்று இன்றைக்கு சொல்லுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. அதை நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, தெளிவாக வந்து இன்றைக்கு அரசியல் கணக்குகளை மாற்றி மாற்றி போடுவதுதான் தமிழக மக்களினுடைய எண்ணம். ஒரே ஆட்சி திரும்ப திரும்ப வரும் என்று கணக்கீடு நாம் இப்பொழுது கணக்கிட முடியாது. அதற்கான சூழ்நிலை இன்றைக்கு கிடையாது. ஆனால் மாற்றம் இன்றைக்கு வருகின்ற பொழுது அந்த மாற்றத்தை ஏற்கக்கூடிய அளவிற்கு கட்சியில் தயாராக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டிய இடம் இருக்கிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம், ஒரு மாநகராட்சி தேர்தலிலே, குறைந்தபட்சம் ஒரு மாநகராட்சி தேர்தலிலே, ஒரு சென்னை மாநகராட்சியோ இல்ல தூத்துக்குடி மாநகராட்சியோ திருநெல்வேலி மாநகராட்சியோ ஏதாவது ஒரு மாநகராட்சியிலே கூட மேயர் தேர்தலிலே நின்று வெற்றி பெற்றிருந்தால் அல்லது ஒரு கவுன்சிலர் பதவியை கூட பெற்றிருந்தால் அவர்களுடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் முதலமைச்சராவோம் என்று சொல்லுகிற அவர்களுடைய வார்த்தையை தலைப்பதில்லை. நான் வைகோவை ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் கூட எடுத்துக்க வேண்டாம். அவர் ஒரு தனி மனிதர் என்ற அடிப்படையில் அவரை சொல்லல. நான் இன்றைக்கு நான் அவரை சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன்.
அவர் தெளிவாக நீண்ட காலம் அரசியலில் இருக்கக்கூடியவர், அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேற யார சொல்றீங்க? முதலமைச்சராக முடியாதவங்க எல்லாம் பேசுறாங்க. இங்கே அரசியல் இல்லாதவர்களை பற்றி நான் அதை பேச முடியாது இல்லவா, நாகரிகம் கருதி நான் அதை சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா மோடியை பத்தி நீங்க ஒரு காலம் பேச முடியாது. அப்படி இல்ல, மோடி என்பது ஒரு தலைவர். நான் என்ன கேட்கிறேன், நீங்க விவாதத்திற்கு அழைத்திருக்கிற ஒரு பொருள் அல்ல, கருப்பொருள் அல்ல அது. நாங்கள் சொல்வது இப்ப திமுக அதிமுக என்ற கட்சிகள் மட்டும் இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியும் என்ற ஒரு நிலைமை இங்கு இருப்பதற்கான காரணம் இந்த 65,000 குறியீடு. இதுதான் இண்டெக்ஸ். இந்த 65,000 பூத்களிலே ஆட்களை போட முடியாதவர்கள் ஆட்சிக்கு வர முடியும் என்று சொல்வதை நீங்கள் எப்படி நம்ப முடியும்? டிசைடிங் ஃபேக்டர் யாருன்றதா மக்கள் சார். டிசைடிங் ஃபேக்டர் யார்? மக்கள், உங்க உறுப்பினர்களா அல்லது சாராதவர்கள் அடிப்படையில் உண்மை. இன்னைக்கு நமக்கு நாமே திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது? மக்களை பார்த்து சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மக்களிடம் எதற்காக போக வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ். சரி, வைகோ சொன்னது உண்மைதான் ஒத்துக்கிறீங்க இல்லையா? எஸ், 100% 100% கரெக்ட். நாங்க அதை ஸ்வீப் பண்றதுக்காக தான் இன்றைக்கு எங்கள் தளபதி இன்றைக்கு இப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டு. ஒரு நொடி, திருச்சி பழனிசாமி, உங்க வாதம் என்ன? சார், திரு ஜெயராஜ் அவர்கள் பேசினாங்க. இப்போ அதுல பேசுறது பாத்தீங்கன்னாக்க, இப்போ திரு வைகோ அவர்கள் சொன்னார் 65% மக்கள் பொதுவான வாக்காளர்கள், அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் 35% கட்சியை சார்ந்தவங்க சொல்றதை விட 20% 25% வாக்காளர்கள் தான் கட்சியை சார்ந்தவர்கள். மீதி எல்லா பேருமே பொதுவான வாக்காளர்கள் தான், எந்த கட்சியும் சாராதவர்கள் தான். ஏனென்று சொன்னால் திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சிகளிலும் அந்த அடையாள அட்டையை வாங்கி கொண்டு வைத்திருக்கின்றார்கள். எல்லா நிறைய வீடுகளில் அது இருக்கின்றது. கண்டிப்பாக அவர் சொல்றாரு 65,000 பூத்துல பூத் ஏஜென்ட் போட முடியாதவங்க எப்படி முதலமைச்சரா வர முடியும்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஆனா இதே டெல்லியில அசுரபலத்துல பிஜேபி வந்ததுக்கு பிறகு டெல்லியில 5% வாக்காளர் கூட, அதாவது ஓட் பேங்க் கூட இல்லாம இருந்த ஆம் ஆத்மி கட்சி இன்றைக்கு அசுரபலத்துல டெல்லியில ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னா அது மக்கள் எடுத்த முடிவு. ஒரு நிமிஷம், மக்கள் நினைத்தால் கண்டிப்பா அதை சாதிக்க முடியும். இல்ல, ஒரு நிமிஷம், நீங்க மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சென்னையிலுடைய மக்கள் தொகையில பாதி இருக்கிறது டெல்லி. எப்படி நீங்கள் தமிழ்நாட்டோட ஒப்பிடுகிறீர்கள்? அதை விட டெல்லியில 97% படித்தவர்கள் இருக்கிறார்கள். பாதியும் முழுசா கிடையாது. இல்ல சார், நீங்க ஆம் ஆத்மி என்பது ஒரு குறியீடு. சாராதவர்கள். ஒரே ஒரு நொடி சார். ஆவடி அந்தரிதாஸ், உங்க கட்சியில ஆட்கள் குறைவு, அதனால் நம்ம முதலமைச்சர் ஒரு முழக்கத்தை இல்ல, மக்கள் நல கூட்டியக்கம் ஆட்சி அமைக்கும் என்ற வாதத்தை வைப்பதற்கு உங்களுக்கு வாக்காளர்கள் எவ்வளவுன்னு மக்கள் கேட்டுருவாங்க. ஆக எங்கள் வாக்காளர்களை நம்பி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்ல போவதில்லை, நடுநிலையான வாக்காளர்கள் அத்தனை பேரும் எங்கள் பக்கம் என்று சொல்வதற்கான முனைப்பு தான் இது அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுகிறது. சரியா? சரியில்லை. அதாவது ஒரு கட்சிக்கு ஏஜென்ட் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு யாரும் வாக்குச்சாவடிக்கு வாக்களிப்பதில்லை. ஏஜென்ட் இருக்கிறார்கள், அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. தேர்தல் பூத்துக்கு வரும்பொழுதே, சாவடிக்கு வரும்பொழுதே தெளிவான ஒரு முடிவோடு தான் வருகிறார்கள். நீங்கள் சொன்ன எண்ணிக்கைகளாம் சொன்னீர்கள். பொதுவாக சொல்வார்கள், ஒரு பத்திரிகைக்காரன் போய் சொன்னால் அதற்கு பேர் பரபரப்பான செய்தி, கவிஞன் போய் சொன்னால் அதுக்கு பேர் கற்பனை, எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் போய் சொன்னால் அதுக்கு பேர் வாதத்திறமை, போலீஸ்காரன் போய் சொன்னால் அதுக்கு பேர் சாட்சி, ஆனால் அரசியல்வாதி போய் சொன்னால் அதுக்கு பேர் புள்ளி விவரம் என்று சொல்வார்கள். அதுக்காக நீங்களும் சொன்னது பொய்யான்னு நீங்க கேட்டாதீங்க. எங்களை பொறுத்தவர்களே பூத் ஏஜென்ட்ல 96 நாங்கள் முதலாக களத்திலே நின்ற பொழுது கூட 8% வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்ற மாதிரி யாரோ பொதுவாக ஜெயராஜ் அவர்கள் சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது. ஏன்னா எங்களுக்கும் மாவட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். பல 3-4 நகராட்சிகளை 3-4 பேரூராட்சிகளை பெற்றிருக்கிறோம். நான் இருக்கின்ற ஆவடியிலேயே நான் கிட்டத்தட்ட 5 தேர்தலில் நின்று இருக்கிறேன். கிட்டத்தட்ட 23,000 28,000 வாக்குகள் வரை நான் மாத்திரமே வாங்கி இருக்கிறேன். ஆகவே ஒரு 3 மாவட்டங்களில் அடங்கி இருக்கின்ற ஒரு கட்சி 40 லட்சம் என்று சொல்லும் பொழுது மறுமலர்ச்சி திமுக 50 லட்சம் இருப்பதிலே ஒன்று மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா 67 தோழர் டெல்லியை சொன்னார். 67 இதே தமிழ்நாட்டில் என்ன நிலைமை சொன்னா, கண்ணியத்துக்குரிய காகிதம் அவர்களும் ராஜாஜி அவர்களும் அண்ணாவோடு கூட்டணி அமைத்த ஒரு கழுத மேலே ஏறி வர்ற மாதிரி கார்ட்டூன் போட்டாங்க, நகைச்சுவை படம், கேலி சித்திரம் போட்டாங்க. அப்படி ஒரு கேலி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அது ஜெயித்தது, காமராஜருடைய காங்கிரஸ் கட்சியை ஜெயித்தது. 70 அசாம் கனசிக் என்று மாணவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு எந்த வாக்கு வங்கியும் கிடையாது, பூத் ஏஜென்ட்டும் கிடையாது. அவர்கள் ரிமார்க்கபிள் ஒரு என்ட்ரி தமிழ்நாட்டு அசாமிலே ஒரு மிகப்பெரிய ஆட்சியை பிடித்தார்கள்.
இருக்கிறார்கள் மாணவர்கள் இயக்கம். இன்னும் சொன்ன போல 77 ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சிக்கு எந்த கட்சிக்குமே கூட்டணி கட்சிக்கு வாக்கு வங்கியே கிடையாது. ஆனால் எமர்ஜென்சிக்கு பிறகு பிரளயம் வந்த காரணத்தால் நீங்க சொல்றது நடைமுறையை பார்த்தால் சலசலப்பு எதுவும் நீங்க தெரியல. நீங்க சொல்றது நான் ஒப்புக்கிறேன். திடீர்னு ஏதாவது நடந்தால் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்படி திடீர்னு எல்லாம் இன்றைக்கு அது சிலது இலைமறை காயாக தான் தெரியும். அதாவது நீரு பூத்த நெருப்பாக இருப்பது அது பற்றி எரியும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 77 கூட ஜனதா கட்சிக்கு எந்த வாக்கு வங்கியும் கிடையாது. அவங்களுக்கு பூத் ஏஜென்டே கிடையாது. அவங்களுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் ஏளனம் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு காங்கிரஸை படுத்து தோல்வி அடைய செய்தது ஜனதா கட்சி. ஆகவே ஒரு மழை என்று சொன்னால் கணக்கிட்டு விடலாம், அதை கட்டுப்படுத்தலாம், எண்ணி விடலாம். ஆனால் ஒரு சுனாமி என்று வந்தால் யாராலையும் தடுக்க முடியாது. ரெண்டு பேருமே சொன்னீங்க, பதில் சொல்லுங்க. இந்த கருத்து நான் உடன்படுற கருத்து. அதாவது 5% மட்டுமே கட்சி சாராதவர்களாக இருந்தாலும் அந்த பொதுமக்கள் அவர்கள் மனதில் இந்த ஆட்சியை பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் இதுதான் முடிவு கட்டணும்ன்றது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 1.5 கோடி உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு செஞ்சிருக்கிற நலத்திட்டங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு அங்கத்துக்கும் அவங்க செஞ்சிருக்கிறது, ஃபேன் மிக்ஸி கிரைண்டரா இருக்கட்டும், இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அது எல்லாமே நேரடியா மக்களை போய் சேர்ற மாதிரி செய்யறதுக்கு காரணமே இந்த 50% மக்கள் முடிவு செய்ய போகிறார்கள். ஈவன் இப்போ எங்க இதுல 30% இன்னைக்கு இருக்காங்க, ஒரு உறுப்பினரா இருக்காங்கன்னு சொன்னா கூட மிச்சம் இருக்கிற 20% அவங்கள நாங்க கன்வெர்ட் பண்ணதான் நினைப்போம். அந்த ஒரு பணிவுடன் தான் எப்பவுமே ஒரு எலக்டரேட் அம்மா அப்ரோச் பண்ணிருக்காங்க. கருத்தை 3 பேரும் ஒப்புக்கொள்றீங்க. இல்ல கருத்து பெர்சன்டேஜ்ல நான் வேறுபடலாம். ஆனா கருத்துடைய அடிப்படை அந்த நேரத்துல எந்த மாதிரி ஒரு அலை உருவாகிறது. தமிழகம் எப்பயுமே அலைகளை சந்தித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒண்ணு இந்த பக்கம் இல்லன்னா இந்த பக்கம் தான் அந்த அலை உருவாக துவங்கி இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். 65% என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. 65% என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அதுதான் இல்ல சொன்னேன். அதே நேரத்துல ஒரு அலை, அந்த அலை அதிமுக சார் சொன்னாங்க. அதாவது அந்த சார் சொல்றாங்க, அம்பலவாணன் என்ன சொல்றாரு, அதாவது அப்போ வாக்குறுதிகள் நீங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துடலாம்ல, ஏன் பொதுமக்களுக்கு கொடுக்குறீங்க? வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கல்ல 3 கட்சிக்காரங்களும், 2 கட்சிக்காரங்களும் கொடுக்கீங்களா, திமுக அதிமுக, அது அந்தந்த கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துடலாம், அந்தந்த பொருள்களை அவங்களுக்கே கொடுத்துடலாம்ல. ஏன் வாக்காளர்கள் ஒரு அடையாளப்பட்டு அந்த பப்ளிக் மக்களை, அந்த நடுநிலையாளர்களை ஏன் ஈர்க்கிறீங்க? இல்ல, நான் என்னோட கருத்து நடுநிலையாளர்களுடைய வாக்குகள் தான் முடிவு செய்யும் தான் நான் சொல்றேன். நான் மாற்று கருத்து சொல்லல. ஆனா என்ன சொல்றேன்னா, இவ்வளவு இருந்தால் நடுநிலையாளர்கள் பத்தி நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்ததா? கட்சியினருக்கு நடுநிலையாளர்கள் மீது ஏதாவது கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருந்ததா? எதிராக எதிர்கட்சிகளே இல்லை என்று நினைக்கின்றீர்கள், கண்ணுக்கு எதிராக பப்ளிக்கே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்ல இல்ல இல்ல, அந்த நினைப்பு இல்ல. கண்டிப்பா பதில நான் முழுமையா பெற விரும்புறேன் இடைவேளைக்கு பிறகு. சித்ரா, மதுரை அரங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கான நேரம். திரு பாண்டியராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்டது. இரட்டை இலை சின்னத்திலே 1,81,15,825 வாக்குகளை பெற்றிருப்பதாக சொன்னார். இந்த 31,15,825 வாக்காளர்கள் நடுநிலையாளர்களா என்ற கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி அப்படின்னா அந்த நடுநிலையாளர்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு பொருள், அப்படிதானே? இல்ல இல்ல, அந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த அரசியல் கட்சிகளின் கணக்குகள், நான் இப்ப முதல்ல அந்த சகோதரிக்கு நான் சொல்ல விரும்புறது, எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே தீவிர உறுப்பினர்கள் இருப்பாங்க, அனுதாபிகள் உறுப்பினர்களாக கார்டு எடுத்திருப்பாங்க. நான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது. எலெக்ஷன்ல நின்று பூத் அளவுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு பூத்துக்கு 25 பேர் இருந்தாங்கன்னா அது தமிழகத்துல பெரிய கட்சி. கார்டு எடுத்துட்டு அந்த கட்சிக்கு போடாம எந்த கட்சிக்கும் போடாம இருந்தா பரவாயில்ல. கார்டு எடுத்தவங்க உங்க கட்சிக்கு தான் போடுவாங்க, இல்லன்னா சும்மாவது இருப்பாங்க, அடுத்த கட்சிக்கு போடக்கூடாது. இல்ல, என்னோட கருத்து என்னன்னா, இதுகளை நீங்க ரொம்ப அரித்மெட்டிக்கா பார்க்க கூடாது. நீங்க இப்போ எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஒரு பிரஷர் இருக்கு. நான் அதைத்தான் சொன்னேன். முதல்ல சொன்னது ஒரு கட்சி இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்ப மதிமுக அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு கட்சி 3 மாவட்டத்தில் இருக்கிற கட்சி 40 லட்சம் சொல்றப்ப நாங்க எல்லா இடத்துல இருக்கோம், நாங்க 50 லட்சம் இல்லையா? இது பொதுமக்களுடைய அந்த கலெக்டிவ் சைக்கிளையும் பதிகிற ஒரு விஷயம். நீங்க அதனால தயவு செய்து இதையும் ஒன்றா பார்க்கக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த 1,81,15,825 வாக்குகள் நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா,
ஏதாவது ஒரு கட்சி அவங்க உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட அதிகமா வாக்குகள் வாங்கி இருந்தா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதுக்காக. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடி உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கூட 1 கோடிக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இதுவரைக்கும் வாக்குகள் வாங்கல. சொந்த கட்சி உறுப்பினர்களை கூட முழுமையா பெற முடியல வாக்குகளை. அதை வச்சுதான் நான் சொன்னது 1.5 கோடி வாக்காளர்களும் வந்து அதிமுக வாக்களித்தார்கள் என்று அத்தனை பெரும் உறுப்பினர்கள் என்று அவர் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. எண்ணிக்கை விட அதிகமா இருக்குன்னு சொல்றாருல. உங்களுக்கு இன்றைய கணக்கு சரிங்களா, இன்றைய தேதியினுடைய கணக்கு நாம் அப்படிதான் எடுத்துக்கணும். வாக்களித்தார்களா வாக்களிக்கவில்லையா என்ற கணக்குக்குள் நாம் வந்து ஆராய முடியாது. நடுநிலையாளர்கள் தான் இன்றைக்கு டிசைடிங் ஃபேக்டர். அவங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு தேர்தலை தீர்மானிக்கிறார்கள். அதிமுக எங்களுக்கு 10% வாக்குதான் வித்தியாசம். அதிமுகவோ அல்லது திமுகவோ வென்ற கட்சி ஆட்சிக்கு வருகிற கட்சிக்கும் தோல்வியுற்ற கட்சிக்கும் 10% தான் இடைவெளி. ஏறக்குறைய 7% 10% தான். அந்த 10% ஃபில் பண்றவங்க நடுநிலையாளர்கள் நாங்க சொல்றோம். குறிப்பிடுறாங்க. சித்ரா சொல்லுங்க சார். இப்ப விவாதமே என்னன்னா, இப்ப நம்ம அவங்க ஆட்சியாளர்களை வந்து தக்க வைக்கிறது யாருன்னா இப்போதைக்கு வந்து நடுநிலையாளர்களா இருக்கிறவங்க தான் இப்போ நம்ம விவாதத்துக்கு எடுத்திருக்கோம். இப்ப நம்மளுடைய உறுப்பினர்கள் தாண்டி அதுல வேலை செய்யக்கூடிய அனைவரையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அதிகப்படியான ஓட்டு வாங்குகிற போதுதான் ஆட்சி அவங்க பிடிக்க முடியுது. அப்ப அந்த நடுநிலையாளர்கள் தான் அந்த ஓட்டு வங்கியிலே இருக்கிறார்கள் என்பதுதான் என்னோட வாதம். இப்போ சகோதரி நான் அதை மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இந்த 4.5 வருடங்களில் புரட்சி தலைவி அம்மா செய்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அழகா ரீச் ஆயிருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. அது வந்து ஃபேன் மிக்ஸி கிரைண்டரா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், விலையில்லா அரிசியா இருக்கட்டும், எண்ணற்ற நல்ல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டும், இது வந்து அவ்வளவு ஆழமா போய் தாக்கி இருக்கு. அதனாலதான் பலரும் உறுப்பினர் கார்டு எடுத்து வர்றாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அதுல நீங்க மாறுபடலாம். 1.5 கோடியா 1 கோடியா அதுல மாறுபடலாம். ஆனா 1 கோடியா 81 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்கன்றதுல மாறுபடவே முடியாது. அதான் நான் சொல்றது. இந்த இன்னைக்கு தேதிக்கு வந்து தனித்து நின்று கூட நடுநிலையாளர்களுடைய வாக்குகளை மதுரை சகோதரி சொன்னதான் வேறு வார்த்தைகளில் வைகோ அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஓட்டு எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு என்றைக்குமே நம்முடைய வேட்பாளர் பட்டியலை நம்ம உறுப்பினர் பட்டியலை என்றைக்குமே நாம் சரிபார்க்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அண்ணன் சொன்னாரு இது மாதிரி வந்து அதிமுக நிறைய செஞ்சிருக்குன்னு. உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை இப்பொழுது வெளியிடப்பட்ட செப்டம்பர் 14ஆம் தேதி, அதிலேயே தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற 12வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லிட்டு சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்து, அதுக்கு மாத்திரம் அண்ணன் சொல்ற புள்ளிவரத்தில் நல்லா பேசுவாரு. சிஏஜி ஒரு அறிக்கை செப்டம்பர் 29ஆம் தேதி சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பு வாரிய அமைப்பிற்கு 1000 கோடி ஒதுக்கினாங்களே, அதுவே செலவு செய்யப்படவில்லை. ஊழல் அதாவது வறுமை ஒழிப்புக்காக 200 கோடி ஒதுக்கி இருக்காங்க, அதுவே செலவு செய்யப்படவில்லை. யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற பிரச்சனை செலவு செய்யப்படவில்லை. இப்படிதான் இருக்குது. அதாவது இவங்க ஆட்சியில வரும்போது மொத்த முதலீட்டினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு சொன்னா 73,000 கோடி, 23,000 கோடி, 50,000 கோடி ஃபால் ஆயிருக்கு. 1 லட்சத்தி சில்லற வந்து கடன் இருந்தது. 1 லட்சத்தி 1 கோடியே 1 கோடியே 10 லட்சம் போய் மேல வந்துச்சு. இத உதாரணமா சொல்றீங்களா? அவர் சொல்ற புள்ளி விவரங்கள் அத்தனையுமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அது சொல்ல வரல. அப்ப இதாவது இதுக்கு நீங்க இல்ல சிஏஜி அறிக்கை என்ன சொல்றதுன்னா, வணிக வரி, விற்பனை வரி, வாகன வரி, மின்சார வரி, முத்திரைத்தாள் இதெல்லாம் சரியாக பயன்படுத்தாத காரணத்தால் 1088 கோடி இழப்பு வந்திருக்கு சிஏஜி அறிக்கை மறுக்க விரும்புறாங்க வச்சிருக்காங்க. குயிக்க நான் மறுப்பு சொல்லணும். இதுக்கு வந்து ஒண்ணு இங்க பாருங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அன்றாடம் தேவைப்படுற விஷயங்கள் சரியா கிடைச்சிருக்கா, நலத்திட்டங்கள் முறையா செயல்பட்டு இருக்கா, கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா, இந்த விஷயங்கள் வந்து மக்கள் அடிப்படையா பாக்குறாங்க. நலத்திட்டங்கள் மட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் எண்ணற்ற இருக்கு. இன்னைக்கு சௌதரிட்ட சொல்ல போனா 143 பேர் இன்னைக்கு காலேஜுக்கு போறாங்க. நம்ம இந்த அரசாங்கம் துவங்கியப்போ 122 பேர் கல்லூரிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 143 பேர் போறாங்க. இந்தியாவில் இது அதிகம். இது வந்து வளர்ச்சி திட்டம் இல்லையா? இப்ப லேப்டாப் வந்து கொடுக்கிறது இந்தியால எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு. நான் சொல்றேன் விலையில்லா மடிக்கணினி கொடுக்கறாங்கங்களா? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 இருக்குல. இப்போ வந்து 4 மாவட்டத்துல இருக்கிற 59 பள்ளிகள் ஆய்வு நடத்துறாங்க. அதுல என்னன்னா 541 குழந்தைகளுக்கு 30 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்காங்க. புள்ளி விவரங்கள் ஒருபுறம் இருக்கட்டும். அப்ப என்ன கல்வி நீங்க கொடுக்குறீங்க? நடுநிலையான வாக்காளர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு 3 பேரும் ஒத்துக்கிட்டீங்க. அந்த வாக்குகள் எங்களுக்கு தான் கிடைக்கும் சில காரணங்கள் அவர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு கட்சியில தலைவர்கள்
நடக்காத தலைவர்களே குறைவுன்ற அளவிற்கு எல்லா கட்சிகளையும் பல்வேறு பெயர்கள் நடக்குது. மக்கள் நேரடியா சந்திக்கிறீங்க, நடுநிலையான வாக்குகள் அதிகம். அந்த வாக்குகள் யாருக்கு போகணும் உங்க நம்பிக்கை இல்ல? அதாவது நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுல சொல்றாங்க இலவசங்கள் கொடுத்து இந்த மக்களை நாங்கள் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை அவரே ஒத்துக்கொள்ளுகிறார். இலவசங்களை கொடுப்பது மக்களை நீங்க பேசுற குறுக்கல ரொம்ப நியாயமா நான் கேட்க நினைக்கிற கேள்வி கூட புரிஞ்சுக்கிறேன். நாங்களும் கொடுத்தோம். அதாவது ஸ்கீம்ஸ் வேறு, திட்டங்கள் வேறு, சரிங்களா? சாதனைகள் வேறு. நாங்க சாதனைகள் பண்ண 5 மருத்துவக் கல்லூரி உருவாக்கி கொடுத்தோம். கலர் டிவிக்கும் ஃபேனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஸ்கீம்ஸ் சொல்லாதீங்க சார், உங்க திட்டங்களை சொல்லுங்க. 5 சிப்காட் கொண்டு வந்தோம், 11 மேம்பாலங்கள் கட்டணும், 5 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், திட்டங்கள் அவருமே வச்சிருக்காங்க. 1,75,000 கடனை தள்ளுபடி பண்ணோம். நாங்க பண்ணது திட்டங்கள் இல்ல, ஒரு திட்டம் இல்லையா சார் உங்க? சார் இல்ல ஒரு நிமிஷம், நாங்க எங்களுடைய திட்டங்கள் சாதனைகளாக மாறியது எப்படி தெரியுங்களா? மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். 7,000 கோடி கடனை கலைஞர் ஒரே ஒரு கையெழுத்து தள்ளுபடி பண்ணார். அத மாதிரி ஒரே ஒரு திட்டத்தை அவரை சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு 7,000 கோடி, ஒரு ரூபாய் இல்ல, 7,000 கோடி பாமகவோ அதிமுகவோ திமுகவோ யாரோ ஒருத்தர் வாங்கி வச்ச கடனை கலைஞர் ஒரே ஒரு கையெழுத்து தள்ளுபடி பண்ணார். ராமதாஸ் சாதனை. அதை போல ஒரு சாதனையை சொல்லி அதிமுக ஓட்டு கேட்க முடியாது. ஒரு நொடி. ராமதாஸ், திருச்சியில் இருக்கிற ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு. திருச்சி ராமதாஸ், உங்களுக்கான நேரம். அதாவது எம்எல்ஏ பாண்டியராஜன் சார் அவர்கள் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது சொல்கிறாங்க 1.5 கோடி உறுப்பினரை வச்சு அதிமுக இருக்குன்ட்டு. 1.5 கோடி உறுப்பினரும் உண்மையான உறுப்பினர்களா அப்படின்னு நம்ம வந்து அதை பரிசோதித்து பார்க்கணும். முதல்ல ஒரு கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் 1 கோடிக்கு மேலே உறுப்பினர்கள் இருந்தால் அப்போ பொதுமக்களே இல்லையா அந்த ஊரில்? கட்சி சாராதவர்கள் வாக்கு தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் கட்சி சாராதவர்களையும் மீறி இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியை பொறுத்து தான் வரும் தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வர்ற தேர்தலில் வந்து இவங்க செய்த நலத்திட்டங்களோ எதுவுமே மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்திடல. வர்ற எலெக்ஷன் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி முன்னிறுத்தி தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். அந்த கூட்டணியில் வந்து இப்போதைக்கு வந்து திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நமக்கு நாம நடைப்பயணம் கூட ஒரு பிளஸ் பாயிண்டா கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு. உங்க பக்கத்துல பழனிசாமி அதற்கு ஏதோ மறுமொழி சொல்ல நினைக்கிறாரு. சொல்லுங்க பழனிசாமி. சார், எம்எல்ஏ பாண்டியராஜன் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்காரு 1,87,00,000 பேர் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. முதல்ல போன சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக தனிச்சு இல்ல, அது கூட கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, தேமுதிக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஓட்டு எண்ணிக்கையில எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க நலத்திட்டம் கொடுத்திருக்கோம், தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்கோம், மிக்சி கொடுத்திருக்கோம், கிரைண்டர் கொடுத்திருக்கோம், எல்லாம் கொடுத்திருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் கொடுத்தது எங்க இருந்து வந்த காசு? இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட நீங்க வந்து 100 ரூபாய் வந்து ஒரு பொருளை வித்தீங்கன்னா 14% டாக்ஸ் மக்கள்கிட்ட வரி பணமா வசூல் பண்றோம். 14% டாக்ஸ் வந்து மக்கள் இருந்து கொள்ளையடிச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு பக்கமா வந்து நம்ம இலவச மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், அதே மாதிரி லேப்டாப் கொடுக்குறோம். அதை நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 30,000 கோடி வந்து மக்களை குடிக்க வச்சு அது ஜனநாயகம். நீங்க மக்களுக்கு இலவசமா கொடுக்க சொல்லல. உங்களை மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க யாருமே கேட்கவே இல்லை. எந்த மக்கள் போய் வீதியில இறங்கி எனக்கு வந்து மிக்சி கொடுங்க, கிரைண்டர் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை சார். எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் 2 கட்சிகள் கொடுத்ததனால கேக்குறாங்க. நலத்திட்டங்களை அதை நீங்க அப்படி சொல்றதன் மூலமாக அந்த ஏழை எளிய மக்களை நம்ம அவமதித்ததாகாதா? ஐயா, நலத்திட்டம் எல்லோருக்கும் தேவையானது கேள்விதான், ஆனால் சிலருக்கு தேவையில்லை. அவமதிக்கிறதுக்காக சொல்லல, அவமதிக்க இல்ல ஐயா, நான் என்ன சொல்ல அவமதிக்க இல்ல சார். அதுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும். நீங்க வந்து 14% டாக்ஸ் ஒரு பக்கம் போடுறீங்களா? சரி சரி, வாக்குக்காக சொல்ல விரும்புறது நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, வளர்ச்சி திட்டங்கள் எண்ணற்ற. அதை விட பெரிய விஷயம், மதுரை சகோதரிகளை கேட்க விரும்புற அந்த இடத்துல மதுரை ரோட்ல ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து உள்ள போக முடியாத அளவுக்கு இருந்து சட்டம் ஒழுங்கு. இப்ப மதுரையில வந்து வாக்கிங் போறாரு, நடைப்பயணம் போறாரு, எல்லாமே செய்ய முடியுது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்திருக்கு கடந்த 4.5 வருடங்களில். இதை மறுக்க முடியுமா நீங்க? அந்த இடத்துல வந்து எப்படி இருந்த மதுரை இன்று எப்படி மாறி இருக்கிறது, உருமாறி இருக்கிறது. இது மாதிரி பல இடங்கள்ல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். மதுரையில போய் தொடங்கி வச்சாரு இன்றைய விவாதம் நடுநிலையாளர்கள். பெரிய நடுநிலையாளர்களுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்ல, ரோட்ல அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகம். நடுநிலையாளர்கள் கொஞ்சம் பேர் வாக்களிச்சாலே பெரிய கட்சி எளிதாக வெல்லக்கூடிய ஒரு நிலை. அடுத்த கட்சி இன்னும் சற்று சிரமப்பட்டாலே வெல்லக்கூடிய நிகழ்ச்சி.
நேரம் இருக்கு. அதாவது இமெயில் யுகம், இன்டர்நெட் யுகம், தகவல் புரட்சி யுகம் என்று உலகம் உள்ளங்கையிலே இருக்கிறது. எல்லா இவர்கள் செய்த சாதனை, அவர்கள் செய்த சாதனை எல்லாருக்கும் தெரியும். நான் இவரை மாத்திரம் குறை சொல்ல என்ன சொல்றேன்னா, 17 வருடம் தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக 2007 5/2/2007 ஒரு நடுவர் மன்ற தீர்ப்புன்னு ஒண்ணு வந்துச்சு. ஆனா அதை கெசட்ல ஏத்துறதுக்கு கூட 6 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமை என்று எல்லாருக்கும் தெரியும். தோழர் சொன்னார் 1,15,00,000 பேர் எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கான்னு சொன்னாங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2016 அவர்கள் பெற்ற வாக்குகள் 96 லட்சம் தான். அதுலயும் கன்னியாகுமரியிலே புதுச்சேரியில் 4வது இடம். 1 கோடி கன்னியாகுமரியிலே புதுச்சேரியில் 4வது இடத்துல தான் இருந்தாங்க. விருதுநகர், ஈரோடு, தர்மபுரி, பொள்ளாச்சி, திருப்பூர், வேலூர், கோவை இந்த 7 இடங்கள்ல 3வது இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆக இதை வைத்துக் கொண்டு பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஊழல்ல ஒரு பொய்முகம் வந்திருக்குது. 2G ஆனாலும் சரி, ஈழப்பிரச்சனையில உங்களுக்கு மிகப்பெரிய பிளாக் மார்க் இருக்குது. அதையெல்லாம் விடுத்து விட்டு 17 ஆண்டு காலமாக இந்திரர்கள் மாறுவார்கள் ஆனால் இந்திராணிகள் மாறுவதில்லை என்பதை போல தொடர்ந்து மத்திய அரசுல இருந்து விட்டு இவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்றது எல்லோரும் பொதுமக்கள் பார்த்து ஒரு 5 கோடி பேர் 2000 கோடியில பாலம் கொண்டு வந்தோம், ஹார்பர் கொண்டு வந்தோம். என்னங்க நீங்க அதையே மக்கள் புரிஞ்சிக்கல? அதையே மக்கள் புரிஞ்சிக்காம உங்களை ஏன் ஆட்சியில இருந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதுக்கு அதிமுக பெண்ணாகரத்துல டெபாசிட் இருந்தது, அடுத்த ஆட்சிக்கு பிடித்தது. நாங்க இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து டெபாசிட் வாங்காம இல்லையா? நீங்க என்ன வாங்கணும்? நாங்க 2வது இடத்துக்கு வந்தோம். யார் டெபாசிட் வாங்காம போனாங்க? அதிமுகவோடு இன்றைக்கு சார் வெற்றி தோல்வி ஒரு கட்சிக்கு சகஜம் சார். ஒரு தேர்தல் ஜனநாயகம் என்பது அதுதான். இன்றைக்கு 0ல இருந்தாங்க அதிமுக. திமுக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம், 2 சட்டமன்ற உறுப்பினர். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன கேக்குறேன், இதே இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா தோத்து போனாங்க, 12,000 ஓட்டுல தோத்து போனாங்க. அடுத்த ஆட்சி அடுத்த முறை என்ன ஆனாங்க? முதலமைச்சர் ஆனாங்க. அமைதியா இருக்கிற ஒரு அரங்கத்துல நீங்க சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சுகவனம் ஜெயிச்சார். ஒரே ஒரு நொடி. அமைதியான அரங்கத்துல நீங்க குரல் உயர்த்தி உங்க உடல்நிலை கவனிச்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க இல்ல, ஒரே ஒரு நொடி. நீங்க என்ன செய்யலன்னு உங்களை அப்புறப்படுத்தினாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்பி அவங்களை கொண்டு வந்தாங்க. நடுநிலையாளர்கள் எதை நோக்கி? நீங்களும் தான் செஞ்சீங்க, இலவசங்கள் கொடுத்தீங்க, மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தினீங்க. அப்ப எதனால அந்த நடுநிலையாளர் அடுத்த இடத்துக்கு போறாங்க? ஒட்டுமொத்தமாக ஒரு மாறினால் ஒழிய ஒருவர் ஆட்சிக்கு வருவது இயலாது. 5 கோடி பேர்ல திமுகவும் அதிமுகவும் எந்த காலத்தில் ஒன்று சேர போவது கிடையாது. நம்பி சொல்றேன், நாளைக்கு சேர்ந்தாலும் சேர்ந்துக்குவீங்க. அரசியல் அப்படிதான் இருக்கு. அப்ப மீதி உள்ள நடுநிலையாளர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்தில் உங்களுக்கு வாக்களித்தால் தான் ஒரு கூட்டு இயக்கமாக நீங்க வர முடியும். ஆனா அதுலயும் ஓரளவுக்கு உங்களை விட அதிகமாக வாக்குகளை வைத்திருப்பதாக சொல்கிற தேமுதிக, தமாக, காங்கிரஸ், இது போன்ற பாரதிய ஜனதா தனித்தனியா தான் இருக்கிறாங்க. எதை வைத்து நீங்கள் வாக்களிக்க முடியும்? எண்களே இடிக்கின்றனவே. மதுரை கிருஷ்ணதாஸ், உங்க வாதம் என்ன? நான் அதோட உங்கள்கிட்ட வரேன். என்னுடைய வாதம் என்னவென்றால், பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கட்சி சாராதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓட்டளிப்பது இஷ்யூ பேஸ்டு. அதாவது ஒரு கொள்கை ரீதியானது அல்லது ஒரு சிறந்த தலைவரை முன்னிறுத்தித்தான் ஓட்டளிக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், நல்ல கப்பலாக இருந்தாலும் அதை சிறம்பட ஒரு மாலுமி செயல்படுத்தினால், சரியான திசையை நோக்கி செலுத்தினால் மட்டுமே அந்த கப்பல் வந்து கரை சேரும். ஆகவே ஓட்டக்கப்பலை வைத்துக்கொண்டு எந்த சிறந்த கேப்டனாலும் கரை சேர்க்க முடியாது. நல்லா குழப்பிட்டீங்க. கேப்டன் சொல்லும்போது ஒண்ணு புரியுது, சரியான திசை நோக்கி. வேற நீங்க மக்கள் நல கூட்டணியை சொல்றீங்களா? நேரடியாக நீங்க சொல்லலாம். சொல்லல, இல்ல நான் நேரடியாக சொல்றதுன்னா, சரியான இலக்கு நோக்கி செலுத்தக்கூடிய கப்பல் மட்டும்தான் இலக்கு அடையும். ஆகவே ஒரு திட்டமிடல், சரியான திட்டமிடல், மக்களை வழிநடத்துதல், இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு தலைவர் மட்டும்தான் மக்களை, நடுநிலையாளர்களை தன்னுடைய கட்சிக்கு ஓட்டளிக்கும்படி ஈர்க்க முடியும். இன்னும் ஒன்று, கிட்டத்தட்ட 30%, அதாவது எந்த பொது தேர்தலாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவு வந்து 60லிருந்து 70% உள்ளதான் இருக்கிறது. மிச்சம் 30% வாக்காளர்கள் வாக்களிப்பதில்லை. இந்த நடுநிலையாளர்கள் பெரும்பகுதியினர் வாக்களிக்க செல்வதே இல்லை. ஆகவே இந்த ஓட்டு வந்து நடுநிலையாளர்களால் தான் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்ல இயலாது. நல்ல எதிர்வாதம் கேட்கலாம். நடுநிலையாளர்கள் பாதி பேர் ஓட்டே போட வரதில்லைன்னு சொல்றாங்க. இல்ல, அதுல பாதி உண்மை இருக்கிறது. அதுக்குண்டான விழிப்பு பிரச்சாரம் தேர்தல் கமிஷன் மாத்திரமல்ல, எல்லா கட்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பது நியாயமான ஒரு கருத்து. ஜனநாயகத்தினுடைய ஆடுகளம், லெவல் பிளேயிங் ஏரியா என்பது சமமாக இல்லை.
இந்த இரண்டு பேரும் மாறி மாறி வந்து இலவசங்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இலவசம் மட்டும் இல்லைங்களே. மதுரை தோழர் சொன்னதை போல ஒரு லாங் விஷன், இவங்க விஷன் 2023 அது என்ன நிலைமையில் இருக்கின்றது அவர் தான் சொல்லணும். தொலைநோக்கு பார்வை இந்த இரண்டு பேரும் தொலைத்து விட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய இது. மதுரை தோழர் சொன்னார் இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய மக்கள் நல கூட்டு இயக்கம் இன்றைக்கு சிஎம்பி காமன் மினிமம் புரோகிராமை ஆய்வு செய்து எந்த திசையிலே நாம் பயணிக்கிறோம் என்று எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாக தலைவர்களாம் ஒன்று சேர்ந்து நவம்பர் 2ஆம் தேதி தெளிவான இலக்கை நாங்கள் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பே மக்கள் நலத்துடைய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். லயலா கல்லூரியுடைய கருத்து கணிப்பு பற்றி பல்வேறு முரண்பட்ட தகவல் வந்தது. ஆனால் நேற்றைக்கு முன்தினம் விகடன்.com ஒரு 1200 பேர் கொண்ட ஒருத்தர் வந்து கருத்து கணிப்பு இளைஞர்களை ஈர்த்த தலைவர் யார் தமிழ்நாட்டில் வரும்பொழுது அதிமுக 4%, திமுக 5%, தேமுதிக 5%, பாட்டாளி மக்கள் கட்சி 10%, வைகோ 76% என்று ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு தெளிவான சிந்தனையோடு தீர்க்கமான சிந்தனையோடு நாங்கள் போய்கொண்டு. என்னுடைய கேள்வி, நீங்க சொல்ற ஒத்துக்கிற மாதிரி நடுநிலையாளர்கள் எப்பவுமே வாக்களிக்காதவங்களையும் தவிர்த்து மீதி உள்ள 50% பேரும் ஒட்டுமொத்தமாக உங்கள் கூட்டு இயக்கத்திற்கே வாக்களித்தாலும் எண்கள் இடிக்கின்றனவே. அதாவது நாங்க வந்து அவசரப்படவில்லை. நாளைக்கு ஆட்சி பிடித்த விட அண்ணன் சொன்னாரு, யார் சொன்னாரு எனக்கு தெரியல, முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று வைகோ இதுவரை சொல்லவில்லை. நாங்கள் தான் ஒரு ஆர்வமிக்க தொண்டர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதை பார்க்க வேண்டும். தவிர மக்கள் நல கூட்டு இயக்கத்தை பொறுத்தவரை உருவகம் வந்திருக்கிறது. கடந்த 15 நாட்களாக இது மாற்று அணியா, மாற்று அரசியலா, மூன்றாம் அணியா என்று பேசப்படுவதை எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக கருதுகிறோம். 2017 நாங்கள் முத்திரை பதிப்போம். இல்லை என்று சொன்னால் 2021 நோக்கி நாங்கள் போவோம். அவசரப்படல. அவங்களே பேசிட்டு இருக்காங்க. யார் பேசுறாங்க? எங்க பேசிட்டு இருக்காங்க? அவங்களே பேசுறாங்க. மாற்று அரசியல் விகடன்.comல சும்மாவா சொன்னாங்க? உங்கள மாதிரி லயோலா கல்லூரியில அப்படிதான் நடத்துறீங்களா? விகடன்.comல கருத்து கணிப்பு ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் போட்டு நீங்க அப்படிதான் நடத்துனீங்களா? நீங்க ஒரு நிமிஷம் விகடன்.com பேசுறது நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். அதாவது அண்ணன் வந்து ஒரு அரசியல் நீண்ட காலம் இருக்கிறவர். நான் என்ன கேட்கிறேன், அந்த கருத்து கணிப்பினுடைய லயோலா கருத்து கணிப்பினுடைய அப்ளிகேஷன் இப்பொழுது நான் அவரிடம் கொடுக்கிறேன். எந்த இடத்திலாவது கலைஞர் பெயரோ எங்கள் தளபதி பெயரோ இருந்து விட்டால் நான் அரசியலிலே மேடையிலே பேசவில்லை. யார் பெயரையும் குறிப்பிடாமல் வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பு. இதுல வந்து பெயரை குறிப்பிட்டு எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு. இதை நீங்கள் சொல்லி திட்டமிட்டு அதுல அதுக்குள்ள போக வேண்டாம். ஒண்ணு கருத்து கணிப்பு நெல்லையில இருந்து பாபநாசம் உங்களுக்கான நேரம் ஒரு நொடி இருந்தா 2 பேர் இருக்க மாட்டேங்குது, இல்லன்னா 2 பேருமே இருக்குது. இப்படிதான் கருத்து கணிப்புல சிக்கல் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நொடி பாபநாசம் மீண்டும் கிருஷ்ணதாஸ், நான் உங்கள்ட்ட வர்றேன். இப்ப பாபநாசத்துக்கான நேரம். இப்ப அந்தந்த கட்சிகளை சேர்ந்தவங்க அந்தந்த கட்சிக்கு தான் முதல்ல ஓட்டு போடுறாங்களா தொண்டர்கள் அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்குது. இன்னைக்கும் வந்து ஐயா வந்து ஆவடியில் வந்து இன்னைக்கு தொகுதியில் இருக்கதா மதிமுக ஐயா சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவங்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு அவங்களுடைய வாக்கு பெற்றிருக்க எண்ணிக்கையை கணக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொண்டர்களே உங்களுக்கு போட்டிருக்காங்களான்னா போட்டிருக்க மாட்டாங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க பதில் கேட்கலாமே, என்ன உங்க பதில் என்ன? முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க இத்தனை தடவை தேர்தல் நின்று இருக்கீங்கல்ல, பதில் என்ன சொல்லுது? 2007 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 27,000 வாக்குகள் வந்தது. அதுக்கு பிறகு 6 மாதத்துல வந்து ஆவடி நகராட்சிக்கு மாத்திரம் 24,500 பேர் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கடைசியா நான் 5 தேர்தல சொல்ல கடைசியா 2014 நடைபெற்ற நகரமன்ற தேர்தலில் 24,500 வாக்குகள் வாங்கி ஸ்டாட்டிக்கா நிக்குது. உங்க உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? எங்களுடைய சார் அங்க உங்க உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 15,000 இருந்து 20,000 பேர்ல இருக்கும். சரி, இப்போ உங்க பதில் என்ன பாபநாசம்? அது போடாமையா 25,000 26,000 வாக்குகள் வருது. இல்ல ஒரு குறிப்பிட்ட உங்க தொகுதி கேட்டாரு, பதில் சொல்லுங்க. பாபநாசம் உங்க பதில் என்ன? இல்ல என்னுடைய இது என்னன்னா, நீங்க வந்து ஆவடி தொகுதியில தனியா நின்றுந்தா பரவாயில்ல, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துதான் நின்றுப்பீங்க. கூட்டணி 96 தனியா தான் நின்னோம். 2001 நான் தனியா தான் 2001 தனியா தான் நின்னேன். 2006 தான் நாங்க அதிமுக கூட்டணி எல்லாம் தனியா நின்ன வாக்குகள், கூட்டணியோடு வாங்கிய வாக்குகள் அல்ல. இல்ல நான் சார் சொல்றதுக்கு ஒரே ஒரு கருத்தா சொல்ல விரும்புறேன். இந்தியாவிலே 3வது பெரிய தொண்டர் கட்டமைப்பு இருந்தும்
பொதுமக்கள்கிட்ட எல்லையற்ற பணிவுடன் அப்ரோச் பண்ற ஒரே இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் மதுரை இதை பத்தி சொன்னேன், மற்ற இதுகளை பத்தி சொன்னேன். எந்த ஆடம்பரமும் காரணமே வந்து வார்த்தையை பயன்படுத்தினார். பணிவுன்ற வார்த்தை கூட ஆணவத்திற்கு குறிக்க பயன்படுமா? பாருங்க, ஒரு திமுக மாவட்ட செயலாளரா இருக்கட்டும் அல்ல மாவட்டத்திலிருந்து வர்ற அமைச்சரா இருக்கட்டும், அந்த 5 வருடங்கள்ல எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எந்த அளவு பணிவுடன் போய் அப்ரோச் பண்றாங்கன்னு மக்களுக்கே தெரியும். அமைச்சர்கள் பணிவோட இருக்கிறாங்க, யார்கிட்ட இருக்கிறாங்கன்ற கேள்வி மக்களுடைய வாக்குகள் என்பது ஐயா இன்னைக்கு வந்து நான் சொல்றது இந்தியால பெரிய கட்சி வேண்டுகோள் இல்ல, கொஞ்சம் பயந்த கொஞ்சம் உங்க வாதத்தை நீங்க முடிக்கலாம். சொல்லுங்க, நான் ஒரு 3 நேயர்கள்ட்ட தொடர்ந்து எடுத்துக்கிறேன். பாபநாசன் சொல்லுங்க. முடியாது, திமுக கம்பேர் பண்ணி பாக்குறோம். ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய அதிமுக அரசு வந்து அதாவது ஒரு கட்சி தொடங்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற, அதாவது சட்டமன்றத்தினுடைய புதிய ஒரு கட்டடத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அதை வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோட அந்த கட்டடத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்றீங்களா? இல்லனா இது எங்களுடைய கட்சியினுடைய பணிவு கூட ஒரு சில உதாரணங்களா சொல்றீங்க. கிருஷ்ணதாஸ் உங்க வாதத்தை நிறைவு செய்யலாம். கிருஷ்ணதாஸ் சொல்லுங்க. என்னுடைய வாதத்தினுடைய தொடர்ச்சி சொல்றேன். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது பெருமழை பெய்யும் போது, அது ஒரு பெருமழை பெய்து தண்ணி வந்தா கூட அதை சரியான ஓட்டை இல்லாத பாத்திரத்தை வச்சு பிடிச்சா மட்டும்தான் தண்ணியை சேகரிக்க முடியும். அதுபோல எவ்வளவு பெரிய நடுநிலை வாக்காளர்கள் இருந்தாலும் நல்ல திறமையான ஆட்சி, தொலைநோக்கோடு செயல்படுற தலைவர், சரியான திட்டமிடல், அடிப்படை கட்டமைப்பு வசதி, கட்சிகளுக்கு தொண்டர் அமைப்பு, 2ஆம் கட்ட தலைவர் அமைப்பு, இவைகள் இருந்தால் மட்டுமே அவர்களால் வாக்குகளை அள்ளிக்கொள்ள முடியும். அவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அந்த வகையிலே சொல்லுங்க. பிடிக்கட்டும். ஹலோ, பாண்டியராஜன் சார் சொன்னாங்க அதாவது ரொம்ப பணிவா இருக்காங்கன்ட்டு. அவங்க மந்திரிங்க, அவங்க உள்ளாட்சி மன்ற மேயர்கள் எல்லாம் அவங்க தலைமையிட்ட தான் பணிவா இருக்காங்களே ஒழியா மக்கள்கிட்ட எந்த ஒரு பணிவும் இல்லை. அவங்க மக்களுடைய குறைகள் அவங்க எந்த நேரத்திலையும் கேட்டதே கிடையாது இது வரைக்கும். இவங்க தலைமையே முதல்ல பணிவா இருக்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட இருக்கிற அமைச்சர்கள், உள்ளாட்சி மன்றவர்கள், மேயர்கள் இவங்கெல்லாம் வந்து தலைமையா கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் யாராக இருந்தாலும் விமர்சிக்க உரிமை உண்டு என்ற அளவில் அந்த வார்த்தைகளை நான் அனுமதிக்க நேரிடுகிறது. உரிய பதிலை நீங்க சொல்லலாம். ஒரே ஒரு நொடி. பழனிசாமி உங்க வாதத்தை நிறைவு செய்யலாம். சார், மதுரை அரங்கத்திலிருந்து அவர் தோழர் பேசினாரு. அது வந்து இந்த பாத்திரம் வச்சு பிடிக்கணும், அப்புறம் வந்து ஒரு கேப்டன் இது கொண்டு போகணும், கப்பல் எடுத்துட்டு போகணும் அப்படின்னாரு. அந்த கப்பல் வந்து முறையா செலுத்தணும் அப்படின்னாரு. அந்த கப்பல் என்ன கப்பல்? அதுதானே முக்கியம். கொள்ளையடிச்ச கப்பலா இல்ல நல்ல கப்பலா? அதை பார்க்கணும் சார். முதல்ல கொள்ளையடிச்ச கப்பலை நீ ஓட்டிட்டு போவீங்க. அதே மாதிரி அவர் சொல்றாரு தொண்டர் பாலம், கட்டமைப்பு, அடிப்படை வசதி. அதான் ஒரே உதாரணம் நான் முதலே சொன்னேன். டெல்லியில நடந்த இது சட்டமன்ற தேர்தலில் அசரப்பழம் இருந்துச்சு பிஜேபிக்கு. அங்க வந்து மோடி அங்க இருக்காரு, பாராளுமன்றம் அங்க இருக்கு. அந்த இடத்துலயே 5% வாக்கு வச்சிருந்தா அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஆம் ஆத்மி ஜெயிக்கலையா? அதனால மக்கள் புரட்சி தான் மாற்றம். அந்த மாற்றத்தை கொண்டு வரது மக்கள் புரட்சி. அது நடுநிலையாளர்கள், கட்சி சார்ந்தவங்க வந்து ரொம்ப கம்மி தான். 25% கட்சி சார்ந்தவங்க. அதுதான் சொல்றாங்க. வந்து கப்பல் என்ன கப்பல்? இந்த வார்த்தை எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க. நான் சொல்ல விரும்புறது இங்க பாருங்க. சரிதான், நீங்க சொல்ற பாயிண்ட் சரிதான். இங்க பாருங்க, சில நொடிகளுக்கு அந்த இடத்துல இருந்த கட்டமைப்பு எந்த அளவு இருந்ததுன்னு நானும் அறிவேன். ஒவ்வொரு முகல்லாலையும் அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இருந்தது. மிகப்பெரிய கட்டமைப்பு வளர்த்து வச்சிருந்தாங்க. உங்க நிறைவு கருத்து? என்னோட நிறைவு கருத்து தாங்க. அவர் மதுரை நண்பர் சொன்ன மாதிரி வந்து தலைவர் அல்லது தலைவி அந்த கட்சியுடைய இதை பார்த்து முடிவெடுக்கிறது தமிழகத்துல மிக அதிகம்தான். அந்த வகையில இன்னைக்கு வந்து தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவி 20-23 சொன்னாங்க. 20-23 தொலைநோக்கு பார்வையில சொன்ன
ஒவ்வொரு விஷயத்தையும் டிக்கு போட்டு செயல்பாட்டு எந்த கட்சியை சாராதவங்களா இருந்தா கூட அந்த தலைவர் தலைவியே பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அது நிஜம். அப்படி பாக்குறது எந்த தலைவருக்கு இன்னைக்கு வாக்களிக்க முடியும்? 2014 டெல்லியில ஆம் ஆத்மி கட்டமைப்பு இருக்குதுன்னு அண்ணன் சொன்னாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளையும் பிஜேபி வாங்கிவிட்டு வெற்றி பெற்று விட்ட பிறகு 6 மாதத்திலே அது 70 சீட்டுகள் 67 சீட்டை கைப்பற்றியது என்று சொன்னால் அது பிரளயம் தான், சுனாமி தான். அந்த வகையில் நான் என்ன சொல்றேன்னா, காவிரியிலே சம்பந்தப்பட்ட 14 மாவட்ட விவசாயிகள் இன்றைக்கும் 50 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். முல்லைப்பெரியார் சம்பந்தப்பட்ட 5 மாவட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட 32 வருடமாக வெற்றியை தீர்மானித்தது 65% நடுநிலை வாக்காளர்கள் தான். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சரிடம் நாட்டை எங்கள் தளபதி மீட்டெடுப்பார். அது நடுநிலை வாக்காளர்களை கைப்பற்றுவோம் இந்த முறை திமுக. உங்க நம்பிக்கைகளை நம்ம நேர்ல கண்ணால பாக்குறதுக்கு விளைவுகளையும் நமக்கு தெரியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.